டயலாக் தேவைப்படுற மாதிரியே தெரியல. இட் வாஸ் நைஸ், நல்லா இருக்கு. கிவ்ஸ் பவர்ஃபுல் மெசேஜ். ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்கு. இந்த நாட்டுல உள்ள இந்த கரப்ஷன், அவன் தொழில் நடத்த முடியல, பெரிய இதாயிருது. அது ஒரு ஊமை படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு போலாமா தெரியாம தான் போனீங்களா? தெரியாம தான் போனோம். மெசேஜ் எடுத்துக்கிட்டா மெசேஜ் ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, நல்ல படம். எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, எல்லாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருந்தது, மியூசிக் சூப்பரா இருந்தது. டயலாக் தேவைப்படுற மாதிரியே தெரியல. இட் வாஸ் நைஸ், நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரி லெவலாவே அந்த டயலாக்ஸ் தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு அவங்களோட ஆக்டிங்லயே நல்லா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு இருந்த அவங்களோட மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் ஆக்டர்ஸ். அவங்களால அதை நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. நிறைய சீன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் உள்ள என்ஜாய் பண்ண ஆட்கள் கம்மியா இருக்காங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அவங்க ஹீரோயின் ஒரு மராட்டி ஆக்டர் இருக்காரு, அரவிந்த் சாமி சார், நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பரா இருந்தது. படமும் கிறிஸ்பா அரௌண்ட் சம் 2 hours தான் போகுது. ஸோ போர்லாம் அடிக்கவே இல்லை. ஆனா நம்ம பொறுமையா பார்க்கணும். இது எப்படி இந்த கான்செப்ட் நம்ம ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல பாலிவுட் அந்த லேண்ட்ஸ்கேப் ஒர்க் அவுட் ஆகும்? லேண்ட்ஸ்கேப் கம்ப்ளீட்டா உங்களுக்கு மராட்டி இதுதான். உங்களுக்கு மும்பைல ஒரு சால்ல இருக்கிறவங்களோட கஷ்டம், அப்படியே ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜூஹூல எல்லாருமே ஒரு பெரிய பங்களால இருப்பாங்க. அதோட கம்பேரிசன் மாதிரி தான். காசு எப்படி விளையாடுது, இந்த மாதிரி மேட்டர்லாம் தான். ஸோ கன்வே ஆகுறது எல்லாரும் கன்வே ஆகும். ஆனா அங்க அவங்க படுற கஷ்டம் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ரொம்ப ஸ்லம், ராயபுரம் அது மாதிரி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஆமா. சோ எல்லாருக்குமே இது சிங்க் ஆகும், யாருக்கும் சிங்க் ஆகாதுன்னு கிடையாது. டெக்னிக்கலா எப்படி இருக்கு சினிமாட்டோகிராஃபி ஆர்ட்? அந்த அளவுக்கு எனக்கு தெரியல ஜி. ஆனா மியூசிக் சூப்பரா இருந்தது, ஜாலியா இருந்தது. படம் நல்லா இருந்தது சார். அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி சார் ஒரு 2 சீன் தான் ஒரே இதுல வரும். அந்த ரெண்டுமே அவங்க 2 பேரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு மராட்டி ஆக்டர் பண்ணியிருக்காரு, அவர் எக்ஸலண்டா இருந்தார். ஆக்சுவலா அவர் எல்லாம் இது ஏதோ ட்ரெயின்டுன்னு நினைக்கிறேன் சைலண்ட் மூவிக்கு. இப்போ நம்ம பழைய சார்லி சாப்ளின் படம் எல்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி நிறைய ஸ்லாப்ஸ்டிக் காமெடி நிறைய பண்ணாரு. அவர்லாம் இதுக்கு ஏதோ ட்ரெயின்ட் ஆல் மாதிரி காமெடியில ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? நல்லா இருந்தது. நான் தான் சொல்றேன் பாஸ், நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு இப்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. பக்கத்துல கூட ஒரு 4 பேர் தட்டி சிரிச்சாதானே ஒர்க் அவுட் ஆச்சான்னு நான் சொல்ல முடியும். அதுக்கு ஆளே இல்ல உள்ள. மேபி 10 மணி நாளையான்னு எனக்கு தெரியல. சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல சார், எல்லாருக்கும் காசு முக்கியம். ஆனா அது ஒழுங்கா சம்பாதிக்கணும்ன்றாங்க, அவ்வளவுதான். வேற மைனஸ்னா என்ன சொல்றீங்க படத்துல? இது கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இப்போ நம்ம இது புதுசா பாக்குறோம்ல, அதனால இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சைலண்ட் மூவினா எனக்கு தெரிஞ்சு சார்லி சாப்ளின். உங்களுக்கு காமெடினால அது ஏதோ போர் அடிக்காம போறாம, இது கொஞ்சம் சீரியஸ் மேட்டர் சைலண்டா பார்க்கும்போது எனக்கு டிஃபரெண்டா இருந்தது, அவ்வளவுதான். மைனஸ் மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கெல்லாம் சான்ஸ் கண்டிப்பா இருக்குச்சு. எல்லாரும் வந்து ஆனா பார்த்து இது பெரிய சக்சஸ் ஆகுமான்னு எனக்கு ஐடியா இல்ல. அது ஃபேமிலியால வருவாங்க இந்த படத்துக்கு அப்படிலாம் தெரியல. ஏன்னா ஒண்ணுமே இல்ல சார். இப்போ டக்குன்னு நான் குனிஞ்சிட்டு ஒரு மெசேஜ் திருப்பி பார்த்தா யூ வில் மிஸ் அ சீன். ஏன்னா இப்போ பேசிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு நம்ம கேட்கும், அப்படியே பாஸ் ஆகும்ல. இதுல உங்களுக்கு அந்த விஷுவலா பார்த்தா தான் கரெக்டா இருக்கு, இல்லாட்டி இதுவா. மத்தபடி நல்லா இருக்கு. ஓகே தான், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஒண்ணுமே இதுல தப்பாலாம் எதுவுமே இல்ல. ஆனா பசங்க இது உட்காந்து கவனிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணா உங்களுக்கு புரியறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய அவங்க ஆக்ஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டைப்பிங், நியூஸ். இப்போ உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நியூஸ் ரோல் ஆகுதுன்னா அதையும் நீங்க ஒத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க சொல்ல வரது அந்த நியூஸ்ல தான் வருது. அது மாதிரி நிறைய இருக்கு. பட் இட்ஸ் நைஸ் ஒன், இட்ஸ் நைஸ் ஒன். ஓகே, படம் நல்லா இருக்கு. படம் அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காங்க. டேலண்ட். தளபதி படத்துல ரஜினியும் மம்முட்டி அந்த மாதிரி பேர் நல்லா இருக்கு. காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஹீரோயின் பேர் தெரியல, அவங்களும் நல்லா 3 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் உங்களுக்கு புரிஞ்சுதா? படம் நல்லா புரிஞ்சுச்சு சார். ஆனா அந்த இப்ப மாடர்ன் டேஸ்ல பழைய காலத்துல காந்தி எல்லாம் சுதந்திர போராடினாங்க, அம்பேத்கர் அவங்க எல்லாம் அந்த வேல்யூஸ் இப்ப இல்ல. காந்தி ரூபாய் வச்சிருக்க முடியும், அடிக்கடி காமிக்கிறாங்க, ரூபாய் கிளியிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. விஜய் சார் ஏழையா இருக்கிறாரு. அவன் 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு. இந்த நாட்டுல உள்ள இந்த கரப்ஷன், அவன் தொழில் நடத்த முடியல, பெரிய இதாயிருது. 2 பேருக்குமே பெரிய வீழ்ச்சி வருது. அது நல்ல பார்க்கலாமா? தியேட்டர் ஃபேமிலியா கட்டாயம் பார்க்கணும். எல்லாரும் மியூசிக்காக பார்க்கணும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் 2 பாட்டு மட்டும் இல்ல, அவருதான் அந்த மியூசிக்லயே கதையை கொண்டு போறாரு. நமக்கு படம் புரியாத மாதிரி இல்ல, டயலாக் இல்லாத ரொம்ப அருமையா பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அப்ப பேசப்படுறதுக்கு அப்புறம் இது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அந்த என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட் கம்மியா இருக்கு. பட் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். ஹானஸ்டா நடிச்சிருக்காரு. சைலன்ஸ் மூவில அதெல்லாம் எல்லாமே நல்லா புரியுது. ஜஸ்ட் நம்ம கீனா பார்த்தா போதும். அந்த நல்லா இருக்கு. மியூசிக் ஸ்கோர் அவர் எப்படி பண்ணிருக்காரு? எக்ஸலென்ட்டா இருக்கு. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்றாங்க. பிளஸ் வந்துட்டு இதுல என்ன டிராமால எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. சீன் பை சீன் லைக் எங்கேயுமே வந்து போர் அடிக்கிறதோ இல்ல கொஞ்சம் பேக்ல உட்காரதோ எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் எப்படி பண்ணிருக்காரு? எக்ஸலென்ட்டா இருக்கு சார். கோஸ் வேல்யூ தி மூவி. எக்ஸலென்ட் மூவி. எல்லாரும் இந்த மாதிரி மூவிஸை பார்த்து ப்ரோமோட் பண்ணணும். ரெண்டுமே நார்மல் லைஃப், அவ்வளவுதான்.
நார்மல் லைஃப் இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. இங்க நம்ம தமிழ்ல எடுத்த மாதிரிங்களா அந்த கண்டென்ட் புரியுமா நம்ம கொஞ்சம் மராத்தி டச் இருக்கு, ஹிந்தி அந்த பேஸ்ல. சோ ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இங்க நம்ம ஊருக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அது மெசேஜா எடுத்துக்கிட்டா மெசேஜ் ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவுதான். கண்டிப்பா ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுவோம், வெறும் ஒரு மூவி என்டர்டைன்மெண்ட் இல்லாம லைட்டா திங்க் பண்ணுவோம். இது மேல 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 தான். அவுட் ஆஃப் 10 தான். சூப்பர். படம் காந்தி டாக்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. அது பேசும் படம் பேசாத படம்னு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்ப இங்கேயே சொல்லியிருக்கணும் அது ஒரு ஊம படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்க இருந்து படத்துக்கு போலாமா தெரியாம தான் போனீங்களா? தெரியாம தான் போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour தூங்கினேன். அதுக்கப்புறம் படத்து உள்ள போனோம். படம் நல்லா இருந்தது. எனக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தது. 2 மணி நேரம் 1/2 hour தூங்கினதுக்கு அப்புறம் புரிஞ்சது உங்களுக்கு கதை என்னன்னு? ஆமாங்க, உண்மையிலேயே எனக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படமே புரிய ஆரம்பிச்சது. நல்லா இருந்தது படம். ஏன் இப்ப அதுல அந்த டைலாக்ஸ் இல்லாம ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கா? ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்தது. நம்ம என்னன்னே தெரியாம தானே போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் படம் ஓகே புரிஞ்சுது. அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி விஜய் சேதுபதி எப்படி பண்ணிருக்காரு? பக்காவா பண்ணிருக்காரு. அரவிந்த் சாமி நல்லா பண்ணிருக்காரு. வில்லனா ஒருத்தர் வருவாருங்க, அவரு நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காரு. படத்துல என்னன்னா சொல்ல வராங்க? ஏதாவது மெசேஜ் மாதிரி ஏதாவது மெசேஜ் மாதிரி தான். ஒரு விஜய் சேதுபதி வேலை தேடி அலைவாருங்க. அங்க பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வேலை வாங்குவாங்க. அது அங்கேயே ரிஜெக்ட் ஆவாருங்க. அதுக்கப்புறம் அவரு அம்மா கஷ்டப்பட்டு எப்படியாவது சாப்பாடு கொடுத்தே அவனு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அதனால திருட போவாருங்க. திருட போன இடத்துல திருடக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் வச்சிருப்பாங்க. அரவிந்த் சாமி அவரோட கேரக்டர் அவரு அது தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்லைங்க, அந்த ஆரம்பத்துல அந்த இடத்துல தூங்க அவருதாங்க தூங்கினேன். ஓகே இல்ல சரி கடைசியா வந்துட்டு மியூசிக்ல எப்படி இருந்தாரு? ஏஆர் மியூசிக் நல்லா இருந்தது. பக்காவா போட்டுருக்காரு. பிஜிஎம்ல சூப்பரா போட்டு. எப்படி தூங்குறதுக்காக மக்கள் வந்து பார்க்கலாமா? தூங்குறதுக்காக வந்து பார்க்கலாம் இல்ல, எங்க படம் புரிஞ்சா பார்க்கலாங்க. புரிஞ்சா பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போகணும். அது சைலண்ட் பிலிம். ஆமா சைலண்ட் பிலிம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நல்ல படம். நல்ல படம். ஸ்டோரி everything is not well. Everything is not going well in this country. There are so many gaps, so much injustice is being done to people, common man. So this country needs some reforms. Or people should wake up, or people should realize that they should do something to make this country still better. In that way, this movie gives powerful message. I don't know Tamil Sasada. Sorry, so movie entertain. Yes, both entertainment and educative. It has entertained me, and it is very much educative also. The movie is understand without dialogues. Yes, because of acting skills, because of the director's powerful direction. Even the dialogues are not there. We are quite able to understand the story and everything. Very well made. How is the technical? All photography, music, editing, everything is very nice. Acting-wise, Who is better? Vijay Sethupathi. I am impressed by 3 people. Arvind Swamy, Vijay Sethupathi, and that Aditya heroine. Aditi. I am impressed by those extra. Others also acted very well, but these 3 people have acted very well. Music A.R. Rahman sir. That is the what you call number 1 asset of the film. How will you rate sir this movie? Excellent, and it appeals to educated people, mature people. But to what extent it appeals to mass people, I am doubtful. But even uneducated people, common people also should see definitely. They should come and see the. That is what I advise them. All Indians should compulsorily see this movie.